صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد بارك وسلم. அன்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உலமாக்கள உரஃபாக்கள தொலைவாக்கள நாம் தொடர்ந்தாப்போ ரமலான் மாதத்தில் நாம் சில பல விஷயங்களை பேசிக்கொண்டு வருகிறோம், கேட்டுக்கொண்டு வருகிறோம். எல்லாம் தஜ்ருபா, எல்லாம் அனுபவத்தில் கண்ட அறிவுகள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நான் அந்த ரிஸ்க்கு பார்த்தேன். குறவச்சேரி ஒரு பட்டிக்காட்டில் நம்ம வீடு வாசல்லாம் இருக்குது. ஒய்ஃபுக்கு ஷீக்கை கொடுத்து அவங்களை ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு நாம் என்னென்ன சாப்பிட்டோம். அல்லாஹ் அக்பர். ஒரு கேரளா ஹோட்டலில் போய் தோசை வடை சாப்பிட்டோம். புகாரி ஹோட்டலில் போய் பிரியாணி சாப்பிட்டோம். அங்கே இருந்த காலத்தில் சொல்கிறேன். இவங்க இன்னொன்று பில் லைவ் உன்னோட ரிஸ்கெல்லாம் எப்படி வரைச்சி வச்சா பார்த்தியா? இந்த மாதம், இந்த வருஷம், இந்த நாளிலே நீ புகாரிலே நீ பிரியாணி சாப்பிடுவே. நமக்கு தெரியுமா? இவங்க பில் லைவ் உன் ரிஸ்க் மறைஞ்சிருக்கு. இந்த வருஷம் நீ புகாரிக்கு வருவே, இந்த தேதியில் வருவே, பிரியாணி சாப்பிடுவே. அது மறைச்சு வச்சா அல்லா, அது வெளியில் வரும்போது நினைக்கணும், யாருந்தா எனக்கு புறவச்சேரி எனக்கு புகாரி ஹோட்டலில் பிரியாணி வச்சிருக்கிறையே, இது எனக்கு தெரியல, இப்போதானே தெரியுது. ஹம்தல் இல்லா சுக்ரன் இல்லா, சொல் மரியாதையா. அல்லா உனக்கே எல்லாம் ஒரு மீறி அங்கே படிச்சுக்கிட்டு ஒரு இட்லி சாப்பிட முடியல, பாதி தோசை சாப்பிட்டா வாமிட்டு வருது, மோஷன் வருது. நீ பார்க்க வந்தாலும் என்ன சாப்பிட்டாலும் அல்லா ஜன்மானம் வைக்கிறான். எவ்வளோ நீ அல்லா சுக்குர் செய்யணும். உன் சொந்த ஒய்ஃப் முக்கால் இட்லி சாப்பிட முடியல, உன் பிள்ளைங்கள்லாம் பிரியாணி சாப்பிட்றாங்க, நீ என்ன சாப்பிட்ற? நினச்சி பார்த்துட்டு நன்றி செய்வானா நீ? ஏன் நீ சுக்குர் செய்வானா நீ? சுக்குர்னா என்னங்க? அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறதா? நவுது பில்லாஹ். நீ சொல்லிக்கிறாத மாதிரி மறக்கவே கூடாது. நீ அந்த சுக்குர், அந்த காலத்தை நீ மறக்கக்கூடாது. மதராசில் ரிஸ்க் முடிச்சு உன்னை புறவச்சேரி டாக்டர் போச்சுட்டாங்க. போங்க, இதுதான் கொடுங்க. பிறகு வந்து எங்கிட்ட இந்த நேரத்தில் காட்டுன்னு ஆமிச்சுட்டாங்க. வந்தாச்சு. இப்போ ரிஸ்க் மாறி போச்சு பார்த்தீங்களா? ரிஸ்க்குன்னு வந்துருச்சுங்க. அப்போ ரிஸ்க்கும் மவுத்தும் உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறது. ரிஸ்க் தேடி தலாஷ்மே ஹே. அல்லாமா இக்பால் சொல்றார். தாஹுர் லாஹூத், அல்லாஹ் கூட இருக்கக்கூடிய அடியானே, கேவலம் இந்த சாப்பாடுக்காக கீழே இறங்கி பூமியில் வந்து இந்த கதியா போயிட்டு ஒரு ரிஸ்க்கு ஒன்றை விட்டு பிரிய முடியுமா? ஒரு ரிஸ்க்கு நாய் திங்காது. என் ஷேக் சொல்லுவான், ஒரு ரிஸ்க்கு நாய் சாப்பிடாது. கும்பகோணத்தில் நானும் எங்கள் ஷேக்கும் அங்கேருந்து லாட்படிக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்த்தா ஒரு நாய் பஸ் ஸ்டாண்டில் அடிபட்டு போச்சு. அது மூமெண்ட் இல்லை, இயக்க முடியல, அந்த அளவுக்கு இடுப்பில் அடிச்சிருச்சு. செட்டிநாடுலேருந்து ஒருத்தர் சாப்பிட்டு வந்து ஒரு 40 பேர் பஸ்ஸை விட்டு இறங்கும்போது ஒரு நபர் அதை பார்த்து வாந்தி எடுக்கிறார். எல்லாரும் வாந்தி எடுக்கல. உடனே அந்த நாய் நாக்க நீட்டு அந்த அவ்வளோதான் அது முடியும். அதுக்கு மேலே அந்த நாய் மூமெண்ட் இல்லை. பார்த்தீங்களா? ஒரு நாய்க்கு ஒரு மனுஷன்ட்ட செடினால சாப்பாடை கொடுத்து வழியில் வாந்தி எடுக்காமல் வச்சு அதை பார்த்தவொடனே வாந்தி எடுக்க வச்சு அந்த செத்து போகக்கூடிய சக்கராத்தில் இருக்கிற நாய்க்காக நான் சோறு கொடுத்தான். என்னோட சொல்றார் மகா நானே சொல்கிறேன். பார்த்தியாப்பா எங்கேருந்து வரலன்னு சும்மா கேட்டேன். செட்டிநாடுலேருந்து வர்ற பாய் இதை பார்த்தவன குடல் ஏன் 40 பேருக்கு குடல் பிறந்துச்சா? எல்லாரும் வாந்தி எடுத்தாங்கன்னா அது சாப்பிட்ற வரைக்கும் அது ரிஸ்காக இருந்தால் கொடுக்கணும் செய்யலாம். அடிப்பட்ட நாய் கும்பகோணம் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு வர மனுஷன் செட்டிநாடு எங்கெங்க இப்படி ரிஸ்க கொடுக்குற அல்லாஹ்வை நீ மறக்கிற. அல்லாஹ் இக்பால், நீ லாகூத்தில் அல்லாஹ் கூட நீ சஞ்சரிக்கக்கூடிய மனுஷனே கேவல ரிஸ்க்குக்காக நீ துன்யாவில் வந்து அவதிப்படுறியே. ரிஸ்க் தேடிட்டால் அஷ்மே. பார்த்தீங்களா? ரிஸ்க் உன்னை தேடிக்கிட்டே இருக்குது.
15 நாள் நாகப்பட்டினத்தில் வச்சிருந்தேன் என் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில். அவங்களும் எவ்வளோ பண்ணி ஒன்றுமில்லை. உடனே மெட்ராஸ் போகிறோம். மெட்ராஸ் போய் அங்கே ஒரு 11 நாள் தங்கியிருக்கணும். பார்த்தீங்களா, இந்த ரிஸ்க் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. 11 நாள் என்னென்னமோ சாப்பிட்டோம். ஆஸ்பத்திரி, வீடு, அலைச்சல், போக்குவரத்து எல்லாத்துக்கும் மத்தியில் அந்த ரிஸ்க் அங்கே முடிஞ்சு இங்கே வந்தாச்சு. பார்த்தீங்களா, கையில் நகை வச்சுட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அதை கட் பண்ணாங்க மெட்ராஸில். பேண்டேஜ் போட்டாங்க, தண்ணி படக்கூடாது. இப்போ கரண்டி போட்டு தான் சாப்பிடணும். சோறு எடுக்க முடியல, இட்லி எடுக்க முடியல, தோசையை பிக்க முடியல, கறியை பிக்க முடியல, ஒன்றும் செய்ய மீனை பிக்க முடியல. அப்படியே சாம்பாரை கரைச்சி மத்தியானம் வரைக்கும் சாப்பிட்டுட்டோம். ஒரு கை ஒரு விரல் இந்த கதி ஆகிடுச்சு. எப்படி 5 விரலை கொடுத்தான்? அதை சலாமத்தை வச்சானே, அவனுக்கு நம்ம என்ன நன்றி செய்யணும்? எத்தனை பேருக்கு சக்கரை வியாதியில் கால் எடுத்துட்டாங்க. அல்லாஹ் நம்ம காலை சலாமத்தை வச்சிருக்கான். நமக்கு சக்கரை வியாதி இருக்குதானே செய்தி. அந்த எக்ஸ்ட்ரீமில் அந்த கட்டத்தை கொண்டு போகாமல் அல்ல நம்மளை காப்பாங்க. ஏதோ மருந்து மாத்திரை எது சாப்பிட்றோம், போகிறோம் வர்றோம். மருந்து துவா பஹல தவா பிர். நானும் ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட சொன்னேன், முந்தி துவா பிறகு தவா. நம்ம என்ன மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் சரி, உள்ள போய் எல்லாம் கேட்குது அந்த மாத்திரை. யாரெல்லாம் இவன் இந்த மோஷன் போகிறதுக்காக இந்த மாத்திரையை சாப்பிட்றான், அதுக்கு நான் கோஆப்ரேட் பண்ணவா வேற உண்டாக்குவா? இல்லை, பண்ணு. வேற உண்டாக்குனா அலர்ஜி பாருங்க. உடனே டாக்டர் வர, என்னாச்சு இந்த மாத்திரை வேற மாத்திரை கொடு. என்னாச்சு மாத்திரை? அந்த மாத்திரை யார் பேச்சு கேட்கும்? அந்த மருந்து எப்படியான கண்டுபிடிச்ச? மருந்து கண்டுபிடிச்ச எல்லா வஸ்துவும் அல்லாம தானே, அவன் சொத்து தானே எல்லாமே வானம் பூமிலாம். அதில் தான் நீங்கள் இந்த ஆன்டிபயோட்டிக் என்னமோ நீங்கள் கொண்டாடுறீங்க. அதனால் உள்ளே போட்டோன்னு அல்லாட சொல்லணுமா, யாரெல்லாம் நான் சாப்பிட்ட தலைவலிக்காக சாப்பிட்டான்லாம். வேற ஒன்றுக்கு அதை ஆக்கிடாது. உன் கண்ட்ரோலில் இருந்தாரு மாத்திரை. எல்லாம் ஒன்று ஆதிக்கத்தில் இருக்கு. சாப்பிட்டா தலைவலி போகும். திடீர்னு கண்வழி வந்தால் நீ என்ன செய்வ? டாக்டர் கேட்பான், உனக்கு அந்த சாரிதான் ஒத்துக்கல, அவ்வளோதான் சொல்லுவான். அதனால் கண்வழி வந்துருச்சு. அதனால் அணு நேரமாக ஒவ்வொரு நொடி நீ அல்லாவோட தயவில் வாழணும். ஒவ்வொரு நொடி நீ அல்லாவோட தயவில் வாழணும். வேறு எப்படி வாழணும்? பெட்டில் கிடந்தாங்க பேபி, கீழே அப்படியே உண்டாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முந்தி அவங்க சீக்கா ஆன பிறகு டாக்டர் சொன்னாங்க, அங்கே எலும்பு இங்கே தரைச்சிடுச்சு, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தால் தானாக முட்டிக்குவோம். அதே மாதிரி இருந்தாலும் அந்த ஜாயிண்ட், அந்த எலும்பு சேர்ந்துடுச்சு. இப்போ நடக்கிறான். பார்த்தீங்களா, சேராமல் போன அந்த எலும்பு. பெட்டில் மோஷன், பெட்டில் யூரின். கிட்ட யார் வருவா? பெத்த பிள்ளை வருமா? யார் வருவா? வர மாட்டான். அல்லாஹ் தஆலா எப்படிலாம் நம்மளை காப்பாற்றி நம்மளை கண்ணியமாக வாழ வைக்கலான்றது நீங்கள் சிந்திங்க. இந்த மாதத்தில் உங்களை சிந்திக்க நான் சொல்கிறேன். நல்லா இருப்பீங்க நீங்கள், உங்கள் ஃபேமிலி, உங்களோட ஜெனரேஷனே நல்லா இருப்பாங்க. உங்களுக்காக உங்கள் குடும்பத்தில் இறந்து போன கபரில் இருக்கிறவங்களே எல்லாம் சுகமாக்கிடுவோம். அவங்களும் நல்வாழ்வு எல்லாம் கொடுப்போம். சாலை சலாத்து ஒரு கபர்ஸ்தானுக்கு போனான். ரொம்ப வேதனைப்படுறான் ஒரு ஆள் கபரில். அதை பார்த்தாங்க, ஒன்றும் சொல்லலை, எல்லாமும் இருப்போம். அவன் ஒன்றும் அடியான். அவன் என்ன செஞ்சாலும் நான் தெரிஞ்சுக்க விரும்பலை சொல்லிட்டு வந்துட்டான். ஒரு 2 வருஷம் கழிஞ்சு அதே மாதிரி அந்த கபர்ஸ்தான் போகும்போது அவன் சொர்க்கவாதியாக நிம்மதியாக இருக்கிறான். அப்பாலாம் எடுக்கிறேன், யாரெல்லாம் இங்கே வந்து என்ன செஞ்சான்? மூச்சு நின்ற பிறகு அமல் போயிடுமே. மூத்தான உனக்கு எந்த அமல் நீ செய்ய முடியாது. அப்பா அல்லாஹ் சொன்னான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னான், இவன் புள்ள பிறந்துச்சு, இவன் மூத்தாகி 2 வருஷம் ஆச்சு. அந்த புள்ள பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னார். அந்த புள்ள சொல்லுச்சு,
அந்த உஸ்தாதையும் மன்னிச்சேன், அந்த பிள்ளைய மன்னிச்சு இவனே மன்னிச்சு இவனுக்கு சொர்க்கம் கொடுத்தேன் அப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான். பார்த்தீங்களா? பிள்ளைகளை மனசாக அனுப்புறீங்களா? பிஸ்மில்லா சொல்றதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்களா? பிள்ளைக்கு என்ன பாடம் கொடுக்குறீங்க? நீங்கள்லாம் ஒன்றா உட்காந்து என்ன பாடம் பார்க்குறீங்க? அதை எவ்வளோ ஆபாசத்தை பார்க்குறீங்க? அந்த பிள்ளை மனசு கெட்டு போகாதா? குடிச்சோட ஆகாதா? உனக்கு என்ன தெரியும்? ஃபிலாசபி பெண்ணுன்னா யார், ஆணுன்னா யார்? உனக்கு எதுவும் தெரியாது. அப்பாவி மனுஷன் கூட்டமாக இருந்து பார்க்குறீங்க, தப்பு இல்லையா? அந்த உணர்வை தூண்டலாமா? கூடாது. அதுக்கு எப்படி வைக்கணும்னு இஸ்லாம் சொல்லு. அப்படி நீ வை, பிரச்சனை. அதுக்கு மாற்றமாக வச்சேன்டா உனக்கு தான் கேவலம். உன் மானம் தான் போகும். அந்த இஸ்லாமிய சட்டப்படி வைங்க. உன் கண்ணியமாக நீ உன் குடும்பமும் வாழ்க்கை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளோ காரியங்களை, எவ்வளோ விஷயங்களை நமக்கெல்லாம் செய்து கொண்டிருக்கான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியவே முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இஹ்சான், அவனுடைய உதவி, ஒத்தாசை, கிருபை நம்மளால் சொல்லி எண்ண முடியாது. அவ்வளோ பெரிய கிருபை செய்யணும். அதை நினச்சி நீங்கள் நல்லா நன்றி செய்யும். இந்த நோன்பு மாதத்தை வீணாக்காது. நோன்பு ஸ்திரமாக வையுங்க. அது ஒரு லேசான காரியம்.